Hey. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. அப்படியே துக்கெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க. கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, உனக்கு இப்படி ஒரு நிலைமையாடா முருகா. ஓகே கைஸ், ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இதை பற்றி பேசலன்னா நல்லா இருக்குமா? எனிவேஸ் கை, வாட் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங் ஹியர் இஸ் I wanted to thank everyone in the film industry who has come out and said this is completely wrong, right? About Kanda Sashti Kavasam, whatever has been said. Thank you, Lakshmi Ramakrishnan, Bhaskar, Malavika, Nati, Manobala sir, thank you so much. 5 பேர் வீடியோ போட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ், ஏன்னா டி சிவா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐ திங்க் இளையராஜா சார் கிட்ட அதை பற்றி கேட்டாலே திட்டு விழும் இல்லையா? ஸோ இளையராஜா சார் அண்ட் ரஜினிகாந்தை விட ஆன்மீகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாராக இருக்க முடியும்? ராஜா சார் வந்து கொல்லூர் மூகாம்பிகா தான் எனக்கு வந்து என்கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் சொல்கிறார் அப்படிங்கிறாரு. ரஜினி சார் வந்து அவர் விட்டா போரும்பா, நான் இமயமலைக்கு போயிடுறேன். கிரேட் பீப்புள், ரைட்? While I'm giving this credit, I think equally, somewhere film industry censorship was a little weak, right? We saw in the page வந்து I think this movie Arayan 305 கடவுள் was one movie where Rajesh is now doing a Om Saravana YouTube channel, but he was the guy who said உடம்பு சரியில்லைன்னா 4 வாழைப்பழம் சாப்பிட்டா போகிறோம், அதுக்கு கடவுளை அதனோட எக்ஸ்டென்ஷன் தான் இது ரொம்ப நாளாக இருக்குது. அந்த டைலாக் நான் முதல்ல கேட்டும்போதே ரொம்ப ஷாக் ஆனேன். என்னடா இப்படி சொல்கிறாங்களே சார், இப்போ இங்கே ஒரு நரம்பு எனக்கு வலிக்குதுன்னா ஓம் நம சிவாய முருகா எனக்கு இது வலிக்குதுப்பா கொஞ்சம் சரி பண்ணி விடுன்னு தான் நான் சொல்லுவேன், ரைட்டா? இந்த நரம்பும் ரெஸ்ட் ஆஃப் த பாடி இஸ் சேம். அது முதல்ல வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? பக்திங்கிறது வந்து நமக்கு ஒரு பர்சனலான விஷயம். நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கனெக்ட், அதை வந்து ஒருத்தர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. கடவுளை நம்புறவங்க மத்தியில் அதை ஷேர் பண்ணுறாங்க, தே ஆர் ஹாப்பி. அதை பற்றி ஒருத்தர் காமெண்ட் பண்ணி மற்றவங்களே ஹர்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுட்டு இதை விட்டுடலாம். ஐ திங்க் சரத்குமார் வாஸ் த கை ஹூ செட் தட் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறீங்கன்னா எல்லா ரிலிஜனுக்கும் பண்ணுங்க, உங்களால் முடியுமா அப்படின்னா முடியாது, ரைட்? அவ்வளோதான், இதுதான் விஷயம். இதை விட்டுட்டு சரஸ்வதி பற்றி ஒன்று சொல்லி நான் அழுதுட்டேன். கண்டிப்பாக நான் அழுதுட்டேன். அதாவது ஐ எம் அ பிலீவர், எனக்கு அவ்வளோ பக்தி இருக்குது. நான் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுதேன் இது கேட்டுட்டு. ஐ எம் ஒன் ஆஃப் த கை ஹூஸ் லைக் மேசிவ்லி ஹர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஐ எம் ஸோ கிளாட் தட் so many people with star value have come and condemned it, because only when you condemn, people will know that, oh, okay, நான் இதை சொல்லியிருக்கக்கூடாது. And in a way, I'm glad that this guy did this, because so many people are united saying that this is wrong, right? And he is arrested and his channel is blocked, and now they are also trying to see who funded these kind of channels, which is a good thing, right? So I think Dr. Shalini, I think she was saying that, in one interview where she had the guts to come and say, Ramar, my friend told me that Ramar ku kovile katta matanga because Ramar is a very pavapatta person, his wife left him. Hey, how can you say such things? இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாக்கு தேதி குறிச்சாச்சு இல்லையா? Ram Janmabhoomi is see, I don't worship Ram. I worship other deities in Hindu religion, right? Shiva and family, right? But I respect Lord Ram. I respect Jesus. I respect Islam, right? அதாவது 25th December வந்து நான் வந்து 7-8 வயசு இருக்கும்போது இந்த ஜீசஸ் வந்து முள் இதை வச்சுட்டு இதை போகும்போது நான் அழுதுருக்கேன். டிவி முன்னாடி, தூர்தர்ஷன் முன்னாடி நான் அழுதுருக்கேன். என்னடா இப்படி ஒரு மேன் டு காட் டு ஹீஸ் காட், ரைட்? ஐ பிலீவ் இன் தட். இப்படி ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் பண்ணதை அதெல்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பற்றி, அது தனி, அதுக்கும் காடுக்கும் சம்மந்தம் இல்லை.
ரைட் பண்ணுற அட்டூழியத்தை பார்த்தா இன்னைக்கு முருகர் வந்து டே என்ன இப்போ கொஞ்ச நாள் சும்மா இருங்கடான்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் யூனோ somewhere weak censorship and especially Jyotika coming and talking about Tanjavur, totally uncalled for. Who asked you? And that is a question you need to, if Jyotika had gone to Aranilai and said, or if she had filed a petition saying that I want transparency in this work, and then she had come saying நான் இந்த மாதிரி ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கேன் எல்லாரும் பார்த்துருங்க டொனேஷன் கொடுக்கும்போதுன்னா அது கரெக்ட், அதுதான் கரெக்ட் இல்லையா? ஸோ I think somewhere like this should stop and our belief is personal. ஒரு 3 மணி கார்த்தால எழுந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஒன்று வரும். தமிழ் ஸ்லோகமும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். பக்தி இஸ் குட், ரைட்? பக்தி இஸ் குட். அண்ட் ஐ திங்க் those were some thoughts I had to say in this week censorshipல குற்றம் கடிதல்னு ஒரு படம், அதில் ஒரு சீன் வரும். ஒரு ஏதோ ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடக்கும். அப்புறம் ஒரு சாஸ்திரிகளை பார்த்து ஒருத்தன் கேட்பான், ஒரு ஆட்டோ டிரைவர் கைண்ட் ஆஃப் அ கை will ask him that இவ்வளோ நடக்குது உனக்கு போய் நெய்வேத்தியம் போடுறது தான் முக்கியமான சார். அவர் வந்து கடவுள்கிட்ட போய் அழுறதை தவிர அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து தட்சணையை வச்சு தான் அவங்க வாழறாங்க, ரைட்? இந்த சீனை வந்து சென்சர்ஷிப் பேன் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த கம்யூனிட்டியை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு பண்ணல. இதுதான் எஸ்வி சேகரும் சொல்லிட்டு இருக்காரு இவ்வளோ வருஷமா. சென்சார்ஷிப் வந்து ட்ராமாக்கு தேவை இல்லையா? அதில் வந்து இந்த இந்த மாமியார் மருமகள் சேர்ந்து வேலைக்கு போகிற புருஷனுக்கு எகென்ஸ்டாக பிளாட் பண்ணுற விஷயம் வந்து டெய்லி வீட்டில் ஓடிச்சுன்னா அதுதானே அவங்க கற்றுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அதை தானே கற்றுப்பாங்க. வெளியில் போய் ஈக்கானமி டெவலப் பண்ணணும்னு கற்றுப்பாங்களா? இதுதான் ஐ திங்க் எஸ்வி சேகர் ஹஸ் பீன் சேயிங் அபவுட் சென்சார்ஷிப். ஐ திங்க் போகிற போக்கில் பார்த்தா யூடியூப் சென்சார்ஷிப்பை நம்மளே கொண்டு வந்துடுவோம். தட்ஸ் வேர் வி ஆர் ஹெடிங். அண்ட் திஸ் இஸ் லைக் தட் வே ஐ அப்ரிஷியேட் ராதா மோகன். ஐ லைக் ராதா மோகன் மூவிஸ். பயணம் அண்ட் மூவிஸ் வேர் மனோபாலா அண்ட் தி அதர் கை drama artist, one of my favorite, good actor, Kumaravel, I think, yeah. So he used to say, இந்த பாத்ரூம் கட்டி கொடுத்துருந்தானா தொத்து வியாதி பரவாதுன்னு 12 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பாரு. அப்போ எனக்கு சிரிப்பாக இருந்தது. தொத்து வியாதி அப்படின்னு நான் தொத்து வியாதினால நம்மளால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. இன்னைக்கு நீங்கள் கும்பகோணம் கோவில் பார்க்கணுன்னு போய் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா உங்களால் பப்ளிக் டாய்லெட் போக முடியாது. யூ கான் கோ. ஃபஸ்ட்டு இறங்கினோடனே வாட் வில் யூ டூ? அது நல்ல ஒரு காஸ்ட்லி ஹோட்டலாக தேடி போய் வி வில் யூஸ் த ரெஸ்ட் ரூம்ஸ் தேர். ஐ திங்க் திஸ் ஹோல் கொரோனா கிளீன் அப் will ensure, should ensure that government hospitals are clean, restrooms are clean. என்னதான் பைசா கொடுத்து ₹1 கொடுத்து போனாலும் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் நாட் க்ளீன். தேசேனா ஒரு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல போய் அந்த கண்ட்ரியோட பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸை பாருங்கள். யூ வில் நோ அபவுட் த கண்ட்ரி. ஐவ் ட்ராவல்ட், ஐவ் கான் டு மணிலா. ஒரு 10 பேர் யூஸ் பண்ண அப்புறம் ஒரு ஆள் வெளியே நின்று உள்ளே போயிட்டு உடனே க்ளீன் பண்ணுவாங்க. தட்ஸ் ஸோ கிரேட். ஸோ I think while I thank the film industry, I think censor board should be a little bit more stringent. And எந்த ரிலீஜனுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. இஸ்லாமில் வந்து ஒரு ஏர்னிங்கோட ஒரு போர்ஷனை வந்து ஒரு பர்சன்டேஜை புவர் பீப்புளுக்கு கொடுங்கிறது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் திங் தட் ஐ ரியலி லைக் அபவுட் தட் ரிலிஜன். அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தட் ரிலிஜன். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன். I think it should, in the like superstar Rajini's tweet, right? I'm only a little sad that Kamal Haasan did not come and say anything solid that idu thappu sir. Anga kuda Hinduism அவர் டிஃபெண்ட் பண்ணலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. Whereas superstar has come and said கடவுள் பத்தி பழிச்சு பேசுறது ஒழியட்டம் சொல்றது தான் என்னோட ஸ்டாண்ட். I think that's don't follow. If you don't like the religion, don't follow. But do not criticize. What are you going to achieve? Are you going to... இப்போ உலகத்தில் நிறைய இடத்துல சிவலிங்கம் இருக்குது, இங்கே இமயமலையில் சிவன் இருக்காரு அப்படின்னு ஃபைண்டிங்ஸ் வரும்போது ஒரு ஏத்திஸ்ட் குரூப்பை பார்த்து இந்த பிலீவர்ஸ் கேட்குறாங்களா? நீ இப்படி சொன்னியே பாரு இங்கே இருக்குது அப்படி கேட்குறது இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க? பண்ண வேண்டாமே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு
உங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருக்கா, விவசாயம் பண்ணுங்க. நீங்கள் கூட்டுச்சோறு அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட போறீங்களா, பண்ணுங்க. இந்த காவேரி காலிங்க்கு எவ்வளோ பேர் வந்து மரம் நட்டீங்க, இல்லை எவ்வளோ பேர் மரம் நடுறதுக்கு பைசா கொடுத்தீங்க? அந்த அவர் கேட்டது 60 ரூபாயோ 70 ரூபாயோ நான் கொடுத்தேன். ஸோ நம்மளால முடிஞ்சது. ஏற்கனவே இந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி கருப்பு சட்டை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க இதான் உண்மை நினச்சிப்பாங்க. அதுதான் உங்க ஹிடன் அஜெண்டாவோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ ஐ திங்க் பி அ பிலீவர்னு சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி saddening. And I'm glad, legal actions are taken against that guy who did this. And என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும்.